அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் ஒட்டுமொத்த பணப்பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்ய தொடங்குனீங்க அப்படின்னா உங்களோட அத்தனை பிரச்சனைகளையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான். ஏன்னா இது நபியவங்க ஒரு சஹாபிக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான ஒரு அமல். இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 3 நாட்களில் நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம். இன்னும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, பண தேவை உடையவங்க, இன்னும் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கக்கூடியவங்களுக்கு இது அற்புதமாக பலனளிக்கும். இன்னும் மிகுந்த கடனில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து 3 நாட்கள் இந்த அமலை செஞ்சாங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் தேவைப்படுகின்ற பணத்தை, செல்வத்தை பரக்கத்தாக கொடுத்துருவான். இப்போது அந்த அமல் என்ன, நபியவங்க யாருக்கு கற்றுத்தந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு நாள் ஜுமாவுடைய தினத்தன்று நபியவங்க ஜுமாவுடைய தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு சஹாபாக்களோட சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. நபியவங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, சஹாபாக்கள் அதற்கு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது நபியவங்க குறிப்பிட்டு ஒரு சஹாபியுடைய பேரை சொல்லி அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அதற்கு மற்ற சஹாபாக்கள் எல்லோருமே சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அவர் இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கே வரல, பள்ளிவாசலுக்கே அவர் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நபி அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த கூட்டத்தை எல்லாம் முடிச்சுட்டு அந்த சஹாபியை தேடி ஒவ்வொரு தெருக்கள்லையும் போய் பார்க்குறாங்க. இறுதியாக அந்த சஹாபியுடைய வீட்டுக்கே போகிறாங்க. அந்த சஹாபி அவங்க அழுது அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சிட்ருக்காங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனே, யா ரசூலுல்லாஹ் தாங்கள் இந்த நேரத்தில் இங்கே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாங்கள் ஜுமாவுடைய தொழுகைக்கு கூட வராமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே கேட்டாங்களாம். அப்போது அந்த சஹாபி சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ் நான் ஒரு மனிதர்கிட்ட கடன் வாங்கிட்டேன், அவர் எனக்கு நிறைய அவகாசங்கள் கொடுத்தாரு, அந்த அவகாசங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போது நான் வெளியே வந்து அந்த மனிதரை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு கூட நான் அதனால தான் வரல, இந்த கடனை தீர்க்கறதுக்கு என்கிட்ட எந்த வழியுமே இல்லை யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தினாங்களாம். அப்போதான் நபியவங்க, நான் உங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தர்றேன், ஒரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இந்த துவாவை ஓதிட்டு வாங்க, சபீர் மலையின் அளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை லேசாக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதே போல் அந்த சஹாபி அவங்க தொடர்ந்து 3 நாட்கள் ஓதியிருக்காங்க. அதற்கு முன்பாகவே அல்லாஹ் தாலா அவங்களுடைய கடனை முழுவதையுமே தீர்த்து விட்டதாக நிறைய ஹதீஸ்களில் நம்மளால் பார்க்க முடியுது. எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு சம்பவம் பாருங்கள். நபியவங்க எவ்வளோ சிறந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் நம்ம எல்லோருமே இதை கேட்டால் கூட ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடும், இதை ஓதனா நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு. ஆனால் சஹாபாக்கள் எல்லோருமே நபியவங்க சொன்னதை செஞ்சுருக்காங்க, உடனே அவங்களுக்கு பதிலும் கிடைச்சிருக்கு. அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த நபியவங்க கற்றுத்தந்த திருக்குரானுடைய ஒரு வசனத்தை மட்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு அல்லாஹ் உங்களோட கடன் பிரச்சனையை தீர்த்துருவான், பண தேவைகளை பூர்த்தியாக்கிடுவான். அதற்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் எந்த பண தேவைனாலும் நீங்கள் இதைத்தான் ஓதுவீங்க. நம்பிக்கையோடு ஓதுங்க. இப்போது அந்த திருக்குரானுடைய ஒரு வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வசனம் தான் சூரா ஆல இம்ரானில் 26, 27வது வசனம். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷாஉ வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷாஉ வ துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துதில்லு மன் தஷாஉ பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வ தூலிஜுல் நஹார ஃபில் லைலி வ துஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ துஹ்ரிஜுல் மையித்த மினல் ஹய்யி வ தர்சுகு மன் தஷாஉ பிகைரி ஹிசாப். அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போட்டிருக்கேன், இன்ஷா அல்லாஹ் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள்.
இந்த வசனத்தை என்னோட வாழ்க்கையிலையும் நான் அன்றாடம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் ஒரு முறை ஓதிட்டு வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை கொடுத்துட்டே இருக்கான். நினைத்து பார்க்காத இடங்களிலிருந்தெல்லாம் அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்கிறான். நீங்களும் ஓதத் தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலையும் அல்லாஹ் அதிக அளவில் பரக்கத் செய்வான். நீங்கள் பண தேவையே இல்லாவிட்டால் கூட இதை நீங்கள் ஓதத் தொடங்குங்க. இதனுடைய பரக்கத்தால் அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக, கோடீஸ்வரனாக மாற்றி தருவான். பர்ஸில் எப்போவுமே உங்ககிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கடன் பிரச்சனை உடையவங்க ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் 11 முறை நம்பிக்கையோடு நீங்கள் ஓதிட்டு வாங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு தொழுகையும் நீங்கள் கலா இல்லாமல் பார்த்துக்கணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக எவ்வளவு பண தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகள் செய்வான். அதற்கு பிறகு நீங்களே இந்த அமலை வாழ்நாள் முழுக்க நீங்கள் விட மாட்டீங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த நபி அவர்கள் கற்றுத்தந்த அல்லாஹ்வினுடைய குர்ஆனிலிருந்து ஓதக்கூடிய இந்த வசனத்தை நாம் அனைவருமே ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து செல்வத்தை பரக்கத்தாக பெற்றுக்கொள்ளவும், இன்னும் நம்முடைய அத்தனை தேவைகளுக்கு பதிலையும் பெற்றுக்கொள்ளவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.